பள்ளிவாசல் என்பது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையின் மூலம் ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இடம். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஜும்மாவுக்காக வேண்டியோ வருடத்தில் ஒரு முறை தராவிக்காக வேண்டியோ மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால், சமகாலத்திலே உத்தரப்பிரதேசத்தில் அந்த தார்பாயை வச்சு எப்படி பள்ளிவாசலை மூடி இருக்கிறாங்களோ அந்த நிலைமை துன்யா முழுக்க வரும். நம்முடைய பள்ளிவாசலுக்கும் வருவதற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப தூரம் இல்லை. ஏன்? மார்க்கத்தை விட்டும் நம்மை நாம் தூரப்படுத்திக் கொண்டோம். அல்லாஹ் இது மாதிரியான கேவலங்களை நம்முடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடிய ஒரு நசீபை கொடுத்து விட்டான். துன்யாவில் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா? பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பயந்து கொண்டு மூடினார்களோ, அரசு இயந்திரம் கட்டாயப்படுத்தி மூட வச்சதோ அது நமக்கு சிக்கல் இல்லை. நாம் பள்ளிவாசலை தொழுகைக்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நிலை எல்லா இடத்திலேயும் வரும். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். தராவிக்காக வேண்டி, ஜும்மாவுக்காக வேண்டி, ஈதுக்காக வேண்டி நாம் எல்லாம் சேர்ந்து அமர்ந்து பேசுவதற்காகவோ, திருமணங்கள் செய்வதற்காகவோ, நல்லது கெட்டது செய்வதற்காகவோ அல்ல பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் சுபூஹிலிருந்து இஷா வரை ஒவ்வொரு நாளும் பள்ளியில் செய்யப்பட வேண்டிய அமல்கள் பயபக்தியாக செய்யப்பட வேண்டும். பள்ளியை விட்டும் நாம் நம்மை தூரப்படுத்தி கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது மாதிரி அல்ல, இதைவிட பெரும் முசீபத்தை வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் நம்மை மாற்றிவிடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை.